வருஷத்துல நாம் ஜெபிச்ச மாதிரி அதை புதிதாக்குவது எது என்று சொல்லி யோசிச்சு பார்த்தா வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எதற்காக இதை கொண்டாடுகிறோம் அப்படின்னு பார்த்தா என்னென்னலாம் 31ஆம் தேதி இருந்துச்சோ அதுதான் 1ஆம் தேதியும் இருந்துச்சு. என்ன மாறுச்சு? நம்ம வளர்ந்துட்டோமா, இல்லாவிட்டா நம்ம வியாதி நம்ம விட்டு போயிருச்சா, இல்லை 31ஆம் தேதி வந்துருச்சு நீங்க எல்லாம் 1ஆம் தேதிக்குள்ள போறீங்கன்னு சொல்லி நீங்க வாங்கின கடன் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்களா? ஒண்ணுமே மாறல. ஆனா நாம நாட்களை குறி வைத்து கொண்டு அதை குறிப்பிட்டு அந்த நாட்கள் முடிந்தது, இது வேற நாட்கள் வருகிறது என்று சொல்லி அதன்படிதான் இந்த நாள் கடந்து போகுதே தவிர ஏதாவது மாறிச்சா அப்படின்னு சொன்னா ஒன்றும் மாறல. ஆனா கர்த்தர் புதியவைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நம்ம அதை விரும்பி நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம் என்று சொன்னால் நமக்கு நல்லது. என்ன சொல்லுகிறார் வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். John chapter 15 and verse 4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். சரி, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அபாய்ட் இன் மீ. அப்படியே ஒட்டிக்கிட்டே இருங்க, என்னை விட்டு நீங்க போயிடக்கூடாது. அப்ப நம்ம இந்த ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய சில காட்சி நமக்கு தெரியும். என்ன, தாயும் பிள்ளையும் நாம பார்ப்போம். பிள்ளையை பிடித்து கொண்டே, உதாரணமாக கைக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா கையில இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதானது ஒன்று பார்ப்போம். இன்னொன்று நமக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த குரங்கு ஒரு குட்டியை கூட்டிட்டு வேகமாக போகணும்னா அந்த குரங்கு என்ன செய்யும்? தாயை இறுக்கி பிடித்து கொள்ளும். அப்போ எப்படின்னே நமக்கு தெரியாது. ஆனால் அது மரம் விட்டு மரம் தாவும், அது அந்த குட்டியை ஒன்றும் பாதிக்காது. ஸோ இந்த மாதிரி வேற மிருகங்களும் இருக்கு. கங்காரு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த கங்காரு பார்த்தீங்கன்னா, கங்காரு அது மாதிரி அதோடைய சிறிய வகை வாலபி, இது உள்ளுக்குள்ளே அதுக்கு பை மாதிரி இருக்குது. அப்போ இது உள்ளுக்குள்ளே போய் அப்படி திரும்பி இன்னொன்று தலையை மட்டும் வெளியில் விட்டுட்டு இருக்கும். அதுக்குள்ளேயே தான் இருக்கும். இது குதிச்சும் தாவும் எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். ஆனால் எந்த விதத்துலையும் அது பாதிக்காதபடி அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே இரு, ஒட்டிக்கிட்டே இரு. சில ஆளுங்க நம்ம பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ என்னை விட மாட்டுற, ஒட்டிக்கிட்டே இருக்கிறிய, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுன்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்கேயும் போகாத, என் கூடயே இரு, நெருக்கமாக இரு. ஏதோ வந்து போகிற மாதிரி அப்படி தொட்டுக்கிற மாதிரி. சரியா? நம்ம கை கொடுக்கறது நம்ம பழக்கம் இல்லை, நமக்கு தெரியும், அது வெள்ளைக்காரங்க பழக்கம். ஆனால் கை கொடுக்கும்போதும் அதுக்கும் ஒரு முறை இருக்குது. என்ன முறை? நாம் கையை கொடுத்தோம்னா அந்த அடுத்த கையை பிடிக்கும் போது எப்படி பிடிக்கணும்? பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பிடிச்சா உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதனால சிலவங்க பார்த்தீங்கன்னா கையை இப்படி கொடுப்பாங்க. அவங்க நினச்சிக்கிறது இப்போ இதுதான் அன்பாக கொடுக்கறது. ஆனால் கையை கொடுத்தா கையை என்ன செய்யணும்? இறுக்கி பிடிச்சாதான் அதில் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு கிடையாது உடனே என்ன செஞ்சிடறோம்? விட்டுறோம். அவ்வளோதான் எனக்கும் உனக்கும். சரியா? ஸோ கோவிட் நமக்கு புது பழக்கம்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன கற்றுக் கொடுத்துச்சு? ஃபிஸ்ட் பம்ப். ஸோ இப்படி அப்புறம் பார்த்தாங்கச்சு இது கூட இப்படிலாம் பண்ணுவாங்க, அதனால இதில் ஏதாவது பரவிடும்னு சொல்லிட்டு முட்டி கையை வச்சுட்டு இப்படி. இது நிறைய பேருக்கு இந்த பழக்கமெல்லாம் போகலை. இப்போ நான் வெளிநாட்டு எல்லாம் போயிட்டு வரும்போது பார்த்தா நிறைய பேர் இன்னும் இப்படி தான் கொடுக்குறாங்க, இன்னும் இப்படி தான் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு நம்மக்கிட்ட நேரம் வரும்போதே ஒரு ஆள் இப்படி வந்தால் என்னடா திரும்புறாருன்னு பார்த்தா, ஓ இதுக்கா, சரி ஓகே வச்சுக்கோ. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில், பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் போகிற நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் என்ன சொல்கிறார்? கூடையே இருக்கின்றார். ஏன்னா நம்ம அப்படியே போறதுக்கு நிறைய இடம் இருக்கிறது. அதை மறந்து விட்டு நம்ம இஷ்டத்துக்கு காரியங்களை செய்யறதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. இதனால நம்ம பழக்கம் மாறிடுது. சில ஆளுங்க வீட்டில் இருந்தா நம்ம வீட்டு நடவடிக்கையே சில இதை மாற்றிக்குவோம். அப்போ நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம பொதுவாக பிள்ளைங்க
அவங்களுக்கு தெரியாது இவங்க கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அதனால நம்ம ஒழுங்கா இருக்கணும். பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான், யார் வந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க. அப்போ தாய்மார் சொல்ல அப்படின்னா அங்கே இண்டிகேஷன் கொடுக்குறாங்க இதுன்னு. அப்போ அந்த பிள்ளை சொல்ல, என்ன உசு உசுன்ற, என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ ஆளுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கொள்ளுகிறோம். அப்போ அவர் நம்மோடு கூட இருந்தால் என்ன மாறும்? விடாம நம்ம கூட இருந்தால் என்ன ஆகும்? நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல் எல்லாமே நிச்சயமாக மாறும். அவர் இல்லாத நேரத்தில் அதை பற்றி யோசனையே இல்லாமல் மற்ற காரியங்களை குறித்து யோசிக்கிறதுனால அவர் மூலமாய் வர வேண்டியது அநேக காரியங்கள் நமக்கு வராம போய்விடும். புதிய வருஷத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையா எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இஷ்டப்படி உன்னால வாழ முடியும், என்னையே யோசிக்காம. இன்னைக்கு அப்படித்தான் பெரும்பாலான நேரத்தில் வாழ்றோம். ஆண்டவரை பத்தி யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. சில ஆளுங்க தான் இது ஆண்டவரை பத்தி நான் யோசிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல பச்சை குத்திக்கிறாங்க. ஒரு சிலுவை எதையாவது இங்கே இப்படி போட்டுக்கிட்டு அப்போ ஆண்டவரை எப்பயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இது ஒன்றுன்னு சொல்லி நான் கூட நிறைய நேரம் யோசிச்சிருக்கிறேன், அப்படி ஒரு சிலுவை போட்டுருவோமான்னு அப்படி. ஏன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் சரி ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும், நம்ம தேடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணுமான்னு. அதனால பச்சை போட்டவங்களாம் ஆண்டவர் தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்களா தெரில, அவங்கள தான் கேட்கணும் நீங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல வர்றது என்ன, உன் லைஃப்பில் என்ன கெஸ்ட் ஆக்கிறாத. கெஸ்ட் வருவார் போவார் பாருங்க, யாருனாலும் சரி. அப்போ நம்மளோட அந்த அன்பை வெளிப்படுத்துறது அந்த கொஞ்ச நேரத்துக்கு வெளிப்படுத்திட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இது மாதிரி கை கொடுக்கறது, அதோடைய இன்னும் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்முடைய குடும்பத்து ஆளுங்கன்னு சொன்னால் நம்ம கட்டி பிடிப்பாங்க. இல்லை இன்னும் பாசமாக நம்ம வந்து பேர பிள்ளைய பார்க்குறோம், இல்லை பிள்ளைய பல வருஷம் கழித்து நான் பார்க்குறேன் அப்படின்னா அன்பை காட்டுறதுக்கு முத்தம் கொடுக்கறது. இதெல்லாம் எவ்வளோ நேரம்? அவ்வளோதான், அப்படி வச்சுட்டு போயிடுறது. இன்னைக்கு இதுக்கெல்லாம் வந்து கின்னஸ் ரெக்கார்டு வைக்கிறான், எவ்வளோ நேரமும் கண்டினியூஸாக முத்தம் கொடுக்குறான். அது யாரோ ஒருத்தன் 36 மணி நேரம் முத்தம் கொடுத்து கின்னஸ் ரெக்கார்டு வச்சிருக்கிறான். அவன் 36 மணி நேரம் கழித்து அவன் வாய் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்குறேன் நான். ஆனாலும் அதுக்கு மிஞ்சி என்ன செய்யல, 36 மணி நேரத்துக்கு மேல முடியல, விட்டுரு போதும், இது வேணாம், இனிமேல் ஒரு 4-5 வருஷத்துக்கு முத்தமே வேணாம் போயான்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி சலிச்சு தான் போகுமே வெளியே வராது. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் நம்ம சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள். நீங்க அந்த மாதிரி முடிவு பண்ணீங்கன்னா நானும் என்ன செய்வேன், உங்களில் நிலைத்திருப்பேன். உங்கள் நிலைத்திருப்பது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் நீங்க என்னிடத்துல என்ன கேட்டால் அதை கொடுப்பேன் என்று சொல்லி பின்னாடி வாக்கு கொடுக்கிறார். ஸோ இந்த காரியத்தை இந்த காலை வேளையில நாம் வைத்துக் கொள்வோம், கர்த்தரில் நிலைத்திருத்தல். அப்ப முதலாவது அவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இது எப்படி நடக்கும்? நீங்க என் கூட நிலைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவதற்கு எது அடையாளம், எதன் அடிப்படையில் நான் வந்து உறுதி செய்யணும்னா, முதலாவது ஆண்டவருடைய பிரசன்னம் என்கிறதை குறித்து நாம் வாசிப்போம். சரியா? இன்னைக்கு இந்த பாட்டு பாடின நான் திரும்பி கடைசியில் அந்த நம்ம பாடின இந்த கடைசி பாட்டுக்கு வர்றேன். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் முதலாவது, கூட இருக்கிறதுக்கு அடையாளம் ஆண்டவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தை எப்படி உறுதி செய்து கொள்வது என்று நினைக்கும் போது யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு என்ன செய்வோம்? வாசம் பண்ணுவோம். இப்ப யாரெல்லாம் வாசம் பண்ணுவாங்க? இதை சொல்றது யாரு? நல்லா சொல்லுங்க, பரவாயில்ல, காலையில புது வருஷம் தானே, புதுசா சொல்லுங்க. யாரு? இயேசு. இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறார்? பிதாவானவர். அப்ப இந்த வசனத்தை நாம முழுவதுமாக ஏற்றுக்கொள்வோமானால் இந்த வசனத்தின்படி நம்மோடு கூட வாசம் பண்ணுவது யார்? பிதாவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும். அப்ப அவர் சொல்றாரு, நாங்க வந்து இருப்போம், தங்கி இருப்போம். அப்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இந்த வாசமா இருப்போம். அதே அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலம்னு அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே வார்த்தை தான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது ஏதோ வந்து போற பேருக்கு சும்மா அப்படி தொட்டுட்டு போற ஒரு விஷயம் அல்ல. நம்ம நித்தியமாய் அவரோடு கூட போய் வாசம் பண்ணுகிறது எப்படியோ அதை ஒரு முன்னோடியாக இப்பயே சாத்தியப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதை நீ உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறது எல்லாவற்றையும் நீ செய்யணும். நான் சொல்றதை நீ செய்தேனா இந்த காரியம் உனக்கு நடக்கும். 14ஆம் அதிகாரம் இந்த 23ஆம் வசனத்தை நல்லா வாசிச்சு மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப வேதத்தை வாசிக்கும் போது நாம என்ன கேள்வியை கேட்க போகிறோம்? ஆண்டவரே, எதை நான் செய்யறேன், எதை நான் செய்யாம இருக்கிறேன்? இந்த வருஷத்துல அதை ஒன்று கணக்கு பாருங்க. ஆட்கள் வருஷம் ஆரம்பிக்கும் போது கணக்கு போடுவாங்க. என்ன கணக்கு போடுவாங்க? போன வருஷம் நிறையா கடன் ஆகி போச்சு, இந்த வருஷம் கடன் ஆகக்கூடாது, இவ்வளோ காசு வேணும். அப்போ முதல் நாள்ல இருந்து ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் என்ன? இவ்வளோ காசு வேணும், இவ்வளோ கடன் போகணும், அதெல்லாம் போகும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னத்தை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனை கூட்டார். அவர் ஆசீர்வதிக்கும் போது அதெல்லாம் எல்லா கணக்கையும் அவர் பார்த்து கொள்வார். ஆனா இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறாரு, அதெல்லாம் கணக்கு போடுறியே, இத்தனை வசனம் சொல்லி இதை கடைபிடின்னு சொன்னா இதுல எத்தனை கடைபிடிக்கிறா எத்தனை கடைபிடிக்கவில்லை என்றதை பத்தி உனக்கு ஒரு கவலையுமே இல்லையா? அதனால நீ ஒரு ஸ்டெப் எடுத்து நீ என்னெல்லாம் இன்னும் கடைபிடிக்கலையோ அதை கடைபிடிக்கிறதுக்காக முயற்சி செய்தால் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். என்ன கிஃப்ட்? நானும் உன் கூட இருப்பேன், பிதாவானவரும் உன்னோடு கூட இருப்பார். ஏற்கனவே வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு விசேஷம். கர்த்தர் அதை இந்த நாளில் நமக்கு தருவதற்காக வாக்கு பண்ணுகிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், நீ சரியாய் செய்கிறாயா என்று சொல்லி பரலோகத்திலிருந்து நான் அப்படியே சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். இல்லை, நீ செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா நான் உன் கூட வந்துடுறேன். நீ இது செய்ய ஆரம்பி, நான் எப்பெல்லாம் முடியுதோ நான் வந்துட்டு போய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போறேன் அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த புது வருஷத்துல இந்த காரியத்தை உறுதி செய்வதற்கு நாம என்ன முயற்சி எடுக்கிறோம் என்பதுதான் முதல் கேள்வியா இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து வேதத்துல பல விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறார். இப்ப பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அவரை நேர பார்க்க முடியாது. அப்ப மோசே கூட அவர் கடந்து போகிறதை தான் பார்த்தான். ஆனா தேவனுக்கும் மோசேக்கும் ஏற்பட்ட சந்திப்பு அந்த முற்செடியில ஏற்பட்டுச்சு. அந்த முற்செடியில என்ன இருந்துச்சுன்றது தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம் தெரியும், அதற்குள்ள கர்த்தர் இருந்தார். அப்ப எப்படி இருந்தார்? எங்க இருந்தார்? பின்னுக்கு இருந்தாரா, உள்ளுக்கு இருந்தாரா, மேல இருந்தாரா, இல்ல சுத்தி இருந்தாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல இருந்தார். அது கர்த்தருடைய பிரசன்னம் எப்படி இருந்தது என்பதை நமக்கு இந்த நாள்ல படம் பிடித்து காண்பிக்கிறது. இன்னைக்கு அதே காரியத்தை நாம அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த வசனத்தை வேணா வாசிடுவோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்ராகமம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அது போதும். கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்ப அதுல எங்கேயோ இருந்தார். இப்ப அவர் அங்கே வந்ததுனால அந்த செடிக்கோ இல்ல அங்க இருந்த மண்ணுக்கோ ஒரு மாற்றமே வரல. இப்ப அவர் வரும்போது அப்படியே பட்சிக்கும் அக்கினி என்பதை குறித்து நாம யோசித்தோம்னு சொன்னா அது எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கணும்.
ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல, முட்செடியாவே இருக்கு. ஆனா அதுல நெருப்பு எரிக்கிறது. இப்ப பொதுவா காட்டுல இந்த மாதிரி தீ எரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தீ இப்படி அப்படி வரும்போது உடனே என்ன ஆகும், பக்கத்துல வேற ஒண்ணும் பத்திக்கிட்டு எல்லாம் போயிடும். அதுவும் போகல, எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அப்ப அங்க என்னதான் விசேஷம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அங்கே இருந்தார். இப்ப இதை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் இன்னைக்கு உம்முடைய பிரசன்னத்திற்கென்று விசேஷித்த காரியங்களை என்னால் உருவாக்க முடியுமா என்று சொன்னால் என்னால முடியாது. இன்னைக்கு ஒரு தெய்வத்தை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னா என்னென்னலான பொருட்களினாலே அதற்கு காரியங்களை செய்கிறாங்க என்று பார்க்கும்போது நம்பவே முடியல. தங்கத்தை போடுறாங்க, வெள்ளியை போடுறாங்க, வைரத்தை போடுறாங்க, எல்லாத்தையும் கொடுத்து 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 அந்த இடத்தை விசேஷமயமாக்குவதற்கு தங்களாலான எல்லா பொருட்களையும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால்தான் இன்னைக்கு கோயிலே பொற்கோயில்னு இருக்கு, கோல்டன் டெம்பிள். தமிழ்நாட்டில் வெள்ளூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, அங்கே பஞ்சாப்ல ஒரு பொற்கோயில் இருக்குது, முழுவதுமே எல்லாம் தங்கத்தில் செய்யப்பட்டோம். ஆனால் இங்கே ஆண்டவர் வரும்போது வெறும் முட்செடி, ஒன்றுமே இங்கே விசேஷமே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரோமுக்கு போய் அங்கே இருக்க சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா பார்த்தா அதில் நம்ம கத்தோலிக்க நண்பர்கள் சேர்த்து வச்சுக்கிற தங்கத்துக்கு அளவு கணக்கே கிடையாது. அந்த சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவுக்கு உள்ளே போனோம்னா ஒரு நாள் பத்தாது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு, அவ்வளவு ஜோடிப்பு. ஆனால் ஆண்டவர் மோசேக்கு வரும்போது வெறும் முட்செடியில் வந்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, அந்த இடத்தை விசேஷமாக்குனது உம்முடைய பிரசன்னம் என்று சொன்னால், நீர் பிரசன்னமா இருப்பேர் என்று வாக்கு பண்ணி இருந்தால் என்னுடைய வீட்டுக்குள்ள அந்த முட்செடி போல ஒரு அனுபவம் எனக்கு வேணும். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்க? கண்ணை அதை விட்டு எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காட்சி வேற எங்கேயுமே கிடையாது. புது வருஷத்துல அப்படி கேளுங்க. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், இந்த வர்ணனைய கூட்டினா நல்லா இருக்கும், வீட்டை பெருசாக்குனா நல்லா இருக்கும், வீட்டை அழகுபடுத்தினால் நல்லா இருக்கும். அது எதுவுமே வேண்டாம். ஆண்டவர் மாத்திரம் வீட்டுக்கு உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா எல்லாம் அதாவது மாறுறதை பத்தி அது யோசிக்கும், அது மாறிக்கும். அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதுனாலுமே சும்மா இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆசை புது வருஷத்துக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கட்டுமே. ஆண்டவரே, என் கூட இருங்க. நம்ம பாட்டு பாடுறோம்ல, என் கூடவே இரும். சொல்லுங்க, கூடவே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் அதை பார்க்கணும், நான் அதை அனுபவிக்கணும், அது என்னை மாற்றணும்னு சொல்லி. சோ அப்படி இருக்கும்போது மோசே இந்த காட்சியை பார்த்த வேகத்துக்கு அவன் அப்படியே கிட்ட போகிறான். கிட்ட போன உடனே ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல நிறுத்து, உன் காலணிகளை நீ கலட்டி வைன்னு சொல்லுகிறான். அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார்? நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. இவ்வளவு நாள் சாதா பூமியா தானே இருந்துச்சு. சாதா பூமி எப்படி பரிசுத்த பூமி ஆச்சு? ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்தமானவர் அங்கே வந்து வாசம் பண்ணும்போது அந்த இடம் பரிசுத்தமாகிறது. இன்னைக்கு உங்களை ஒரு இடத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்தா எந்த இடத்தை போய் பரிசுத்தமா வைத்துக் கொள்வீங்க? பக்கத்து வீட்டையா? உங்க வீட்டை. மற்ற இடத்தையெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அதுல மற்றவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஆனா நம்ம வீட்டை நாம பரிசுத்தமா வைத்துக் கொள்ள முடியும். நாம இங்க செய்கிற செயல்கள் பரிசுத்தமா இருக்கும். இன்னைக்கு நாம சொல்லணும், ஆண்டவரே, இந்த புது வருஷத்துல என்னுடைய ஒரு பெரிய நோக்கம், என்னுடைய வீட்டு, என்னுடைய அறை, என்னுடைய படுக்கை, என்னுடைய கட்டில், என்னுடைய நாற்காலி, என்னுடைய பிளேட், என்னுடைய டம்ளர் எல்லாம் பரிசுத்தமானப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது நீர் கூட இருக்கிறீர்ன்றது அந்த உணர்வு எனக்குள்ள வரணும்.
இதுதான் புதுசு. புது பெட்ஷீட் மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தமாயிராது. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு உணர்த்தல் கொடுப்பாராக. இது எல்லாத்தையும் புதுசா மாத்துறதுக்கு, அது புதுசா மாக்குறதுக்கு நம்மால முடியும். அப்ப அவனு சொல்லுகிறார், உன் காலில் இருக்கிற உன் செருப்பை கழட்டு. அப்படின்னா இது பரிசுத்தமாய் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை விட்டு கலட்ட வேண்டிய நிறைய காரியத்தை கலட்டணும். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இன்னைக்கு கிஷோர் ஜெபம் பண்ணும்போது தகாத வார்த்தை, வீண் பேச்சு இதெல்லாம் போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி நம்ம இந்த ஆண்டவர் விசிட்டராக இருக்கக்கூடாது, கெஸ்டாக இருக்கக்கூடாது, நம்ம வீட்டிலே இருக்கணும்னா இன்னைக்கு அப்படி எதெல்லாம் நம்ம பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் போகணும். சரியா? நான் பழைய சபையில் ஒரு நாள் பெரிய சபையில் இருக்கும்போது சொன்னேன், உங்கள் வீட்டில் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார்னு நினைக்கிற எல்லா பொருளையும் அடையாளம் கண்டு சர்ச்சுக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு சின்ன லாரி லோடு அளவுக்கு ஜாமான் வந்து சேர்ந்துச்சு. ஏன்னா அத்தனை நாள் வரைக்கும் அது இருந்துட்டு போட்டோம், அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் தானே இருக்குதுன்னு. உங்கள் வீடு பரிசுத்த பூமி ஆகணும்னா கர்த்தர் விரும்பாத எல்லா காரியமும் அங்கேருந்து கிளம்பிடணும். மோசையை பார்த்துட்டு செருப்பு கழற, ஆண்டவரே எவ்வளோ பெரிய டீலிங் பேச போகிறோம், செருப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, முகத்தை பார்த்து பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு மோசை சொல்லிருக்கலாமா இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, உங்கள் காலையே ஒருத்தவங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன நினைப்பீங்க அவரை பற்றி? இப்போ ஆள் வந்திருக்கிறேன், ஆளை பார்ப்பியா, காலை பார்த்துட்டு இருக்கிறேன். காலை தான் பார்த்தார். ஏன்னா அந்த கால் எல்லா இடத்துலையும் தெரிஞ்ச கால், அங்கே இருக்கிற எல்லா டஸ்டையும் கேதர் பண்ணிட்டு வந்த கால். அவர் சொல்ற, அது எனக்கு வேண்டாம், அது கழட்டிடு. இன்னைக்கு கலட்டுறதுக்கு நிறையா இருக்கு. வாய் இருக்கு, காது இருக்கு, மூளையில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஆண்டவர் கழட்ட சொல்றார். இன்னைக்கு வீட்டுக்கு போய் நைட்டு ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க. இல்லாட்டி இங்கே எப்படி நம்ம இந்த உபவாச நேரங்களில் நடந்து ஜெபம் பண்ணுறோமோ, வீட்டில் அப்படி நடந்து ஜெபம் பண்ணி இது அசுத்தமான காரியம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கடாசுங்க. நம்முடைய நண்பர்கள்லாம் அவங்க ஒரு பண்டிகையை வச்சுருக்குறாங்க, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் தூக்கி ஒழிக்கிறதுக்கு, அதை எரிக்கிறதுக்கு. நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நாமளும் தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய சீசனுக்குள்ளே போகணும். அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் வந்து உன்னோடு கூட தங்கி இருப்பேன் என்று சொல்லுகிறான். ஆகவே பழைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்வாராக. நம்ம பேச்சு, சில நேரம் நம்ம பேச்சுற ஸ்டைலை மாற்றணும், ஆனால் எல்லாத்தையும் மாற்ற அவரால் முடியும். சரியா? அப்போ முதலாவதாக இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளும் உங்கள் வீட்டுக்குள்ளும் இருக்கணும். ஒரு முடிவு பண்ணுங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், இது இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லு. இரண்டாவதாக, நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்மை தேடி வந்த ரட்சிப்பு அநேக நேரத்தில் நம்மளோட நின்றது. நம்மை ஆண்டவர் தொட்டுட்டார், ஆனா நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தார இன்னைக்கு நிறைய பேரை தொடலை, அப்படியே நின்றுச்சு. வேகமா வந்துட்டு பிரேக் போட்டுருச்சு. ஆனா அந்த ரட்சிப்பின் செய்தி தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எங்கெல்லாம் போகணுமா, உலகம் முழுசும் போகணும்னு இருக்கிறார். இந்த உலகம் முழுசும் போக வேண்டியது என்னவோ பிரச்சனையில நம்ம கிட்ட வந்து நின்றுச்சே அப்படின்னா நம்ம அதை யோசிக்கணும். இது இப்படியே இருந்தா நல்லா இல்லை, இது ஏதாவது செய்யணும். அப்போ முதல்ல அதை விளங்கி கொள்ளுவோம், அந்த ரட்சிப்பு என்பதை. ஓகே, லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம் வீட்டில் பிரசன்னம் தங்கி இருக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய வீட்டுக்கு என்ன வேண்டும்? லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவளை கண்டு, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சரி,
இப்ப இந்த கூட இருக்கணும்னு சொன்னவர் தான் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை பார்த்து அவன்கிட்ட என்ன சொல்லுகிறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்து தங்கணும்னு சொல்றார். இப்ப தங்கணும்னு சொன்ன உடனேயே அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நியாயமா இல்லை நீங்களும் நானும் நம்ம என்னதான் சொல்லுவோம், உன் வீட்டை பார்க்கணும்னு சொல்லியிருந்தா ஓகே. இப்படி எதிர்பாராத நேரத்தில் ஒருத்தர் வீட்டில் வந்து தங்கணும்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் முன்னாடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். அந்த ரெடி பண்ணிடுறேன்றது ரொம்ப பயங்கரமான வார்த்தை. அங்கே நிறைய வேலை நடக்கும். கட்டிலுக்கு கீழே போகிறது போகும், அங்கே மேலே லாஃப்டில் பரனுக்குள்ளே போகிறது போகும், எல்லாம் போகும். அப்படி ரெடி பண்ணிடுறோம். அவர் ரெடி பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. நான் வர்றேன், நம்ம தங்குறோம், இன்னைக்கு ஒன்றா இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தார். டைமே கொடுக்கல. ஆனால் உண்மையிலே அவனை பாராட்டணும். அவன் வந்து சொல்லலை, ஆண்டவரை இப்படி சொன்னீங்கன்னா இப்படி, நீங்கள் ஷாக் கொடுத்துட்டீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டால் என் இருதயமே நின்றும் போல இருக்கணும். இல்லை, நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்துச்சு. 9ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. வந்தது யாரு? ரட்சகர். ஆனா அந்த வீட்டுக்கு வந்தது என்ன? ரட்சிப்பு. அப்ப அவரும் தங்குறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. மற்றவங்க யாருக்கும் செட் ஆகல. மற்றவங்க எல்லாம் நினைச்சாங்க இது தங்குறதுக்கு ஏத்த வீடு இல்லை, போய் அந்த வீட்டுக்கா, போய் அவன் வீட்டுக்கா, அப்படிதான் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவர் சொன்னார், இல்லை நான் வந்து தங்குறேன். அப்படின்னா இந்த வீடு அசுத்தமா இருக்கிறத பத்தி அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வந்தா எப்படி காலணி கலட்டி வைக்கணுமோ அது மாதிரி இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் போகணுமோ அதெல்லாம் போகணும். அப்ப நான் சொன்ன போகணும்னு. அப்ப அவன் என்ன சொல்லுகிறான்? நான் யாரையாவது ஏமாத்தி இருந்தா அவனுக்கு நான் என்னத்தை செய்கிறேன்? 2 ஆஸ்திகள்ல பாதிய ஏழை கொடுக்கிறேன். ஏமாத்தி இருந்தா அவனுக்கு 2 மடங்கு தருகிறேன். அப்ப உள்ளுக்குள்ள இந்த இவ்வளவு நாள் என்ன இருந்துச்சு? எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கின மாமூல் எல்லாம் உள்ளுக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான். எங்கெங்கயோ சொல்றான், அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். அந்த பிரசன்னம் எப்படி அந்த வீட்டை உடனே ரீஆர்கனைஸ் பண்ணுச்சுன்னு சொல்லி இதை தெளிவாய் காண்பிக்கிறார். அப்ப இந்த வீட்டில் இந்த மாற்றங்கள்லாம் வராம இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னா நாமும் எப்படிதான் இருக்க போறோம்? இருக்கிற மாதிரியே தான் இருக்க போறோம். டிசம்பர் 31 இருந்து ஜனவரி 1க்குள்ள காலடி எடுத்து வைத்தோம். புதுசுன்னு சொன்னோம், எதுவுமே புதுசாகல. நான் இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. எது புதுசாகணும், எதெல்லாம் ஒலிக்கப்பட வேண்டுமோ அதை நாம இனி வச்சிருக்காதபடி அது எல்லாத்தையும் நாம தள்ளிவிட்டோம்னு சொன்னா வீடு புதிதாகும். வீடு புதிதாகனால புதிதான இடத்துல இருக்கிறனால நாமும் புதிதாகும். அவர் சொன்னார், இந்த இடம் பரிசுத்த பூமின்னு சொன்னார். அந்த மாதிரி சாதாரணமாய் தோன்றுகிற நம்முடைய வீடு பரிசுத்த பூமியாய் மாறும். எல்லாம் அதாவது போச்சு. அவர் அங்க போய் ஒரு பிரசங்கம் பண்ணல, அவனை கண்டிக்கல. நம்ம எல்லாம் எதிர்பார்த்திருப்போம். அவனை தனியா கூட்டிட்டு போய், ஓகே, நம்ம பெங்களூர்ல சொல்றாங்களா தெரியாது, பட் சென்னையில் இதுதான் சொல்லுவாங்க, தனியா கூட்டிட்டு போய் ரிவிட் அடிக்கிறாரு. அப்ப தனியா கூட்டிட்டு போய் நல்லா வச்சு மங்குன்னு மண்டையில கொட்டுறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஒண்ணுமே செய்யல. கூட இருந்தார். கூட இருந்த உடனே அவனுக்கு தெரிகிறது இவர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒன்னும் போதனையெல்லாம் கொடுக்கல, வசனம்லாம் கொடுக்கல. ஆனா சாதாரண மனுஷனா இருந்த அவனுக்கு இவருடைய வெளிச்சத்துல தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது அவனுக்கு தெரிகிறது இதெல்லாம் முதல்ல போகணும். பிரசன்னம் கூட கூட அங்கே சம்பந்தம் இல்லாத காரியங்கள் எல்லாம் எக்ஸிட் ஆயிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு? இனி எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஓகே, எல்லாமே பரிசுத்தமாக்கப்பட்டதுன்னு சொல்ற அளவுக்கு.
இதுக்கு தான் நான் திருப்பி சொல்றேன். நம்முடைய வீட்டை ஒரு தடவை அலசி பார்க்கணும், நம்முடைய உள்ளான வாழ்க்கையை ஒருக்கு அலசி பார்க்கணும். கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு அதிகமாய் வராதபடிக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை முதல்ல நான் அகற்றும் போது அந்த பிரசன்னம் இன்னும் அதிகரிக்க எல்லா சூழலையும் நான் உருவாக்குகிறேன். இன்றைக்கு என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு. அப்ப அதற்கான ஆதாரத்தை அவன் காண்பிக்கிறான். அந்த ஆதாரத்தை பார்த்த இயேசு அதை சொல்லுகிறான். இந்த நாள் வரைக்கும் எதெல்லாம் நான் விடவே முடியாதுன்னு இறுக்கி பிடிச்சி வச்சிருந்தானோ, இதான் என்னுடைய வாழ்க்கை, நான் உழைச்சி, அவன் கணக்குல உழைச்சி சம்பாதிச்சு இதை நான் விட மாட்டேன்னு பிடிச்சி வச்சிருந்தானோ, உடனே சொல்றான் இதெல்லாம் ஒண்ணுமே இங்க இருக்கக்கூடாது. மாற்றப்பட்ட வாழ்க்கை அப்படி செயல்ல தான் ஈடுபடும். ஆனா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வாழ்க்கை ஒன்றை பத்தியும் குறை சொல்லாது. அது இருந்துட்டு போகும், அது பரவாயில்ல, இருக்கட்டும், அது ஓகே. ஆனா இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறான். இதை ஏன் நான் இப்ப சொல்லுகிறேன், நம்முடைய வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரணும்னா நீங்க தங்கி இருக்கிற அதே இடத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னா கர்த்தருடைய பிரசன்னம் அதிகரிக்காத படிக்கு தடை உங்களிடத்திலும் நீங்கள் வைத்திருப்பதிலும் இருக்கிறது. இது மாறுச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாற்றத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்களால சும்மா இருக்க முடியாது, கண்டுக்காம இருக்க முடியாது. கர்த்தரோடு நெருங்கின ஒரு ஆளை பார்த்து கொண்டே இருக்கும்போது என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அப்படி மாற்றத்தை கொண்டு வருகிற ஆட்களாய் கர்த்தர் புதிய வருஷத்துல ஒவ்வொருவரையும் உங்க வீட்டுல மாத்தணும்னு விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, வார்த்தைய பார்த்து பேசு, கோபப்படாத, சம்பந்தம் இல்லாத ஆளை பத்தி வீட்டுல உட்கார்ந்து கதை அடிக்காத, அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் அன்பு காட்டு, பொழுதுபோக்குறேன்னு சொல்லிட்டு ஆளை மறந்துடாத. இதெல்லாத்தையும் உன் வீட்டுக்குள்ளே உன்னால காட்ட முடியும் என்றால் இந்த கர்த்தர் பக்கமே வராம கடின இருதயமா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவார். இவெல்லாம் லேசுப்பட்ட ஆள் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் வந்த உடனே ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல எல்லாம் மாறி போச்சு. கர்த்தரே சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்க சொல்லணும், ஆண்டவரே 2026 என் வீட்டுக்கு ரட்சிப்பு ஃபுல்லா வரணும். இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல வர்றதில்லை, இஎம்ஐல வர்றதில்லை, ஃபுல்லா வரணும். இருக்கிறவங்க அத்தனை பேரும் தொட பண்ணும். அது எத்தனை நாள் வெளிச்சத்துல இருந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இங்க வீசுற ஒளியில இருட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும், இதுதான் வெளிச்சம், நான் இப்படித்தான் இருக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஜெபம் மட்டும் பார்த்தா வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து வாசிக்கலாமா? 1 பேதுரு 2 அதிகாரம் 12 புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். சரி, புறஜாதிகள் இப்ப நம்மை அக்கிரமக்காரர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர்களை மாற்றணும் என்று சொன்னா பேதுரு இந்த இடத்துல எழுதியிருக்கலாம். என்ன எழுதியிருக்கலாம்? போய் அவர்களோட தர்க்கம் பண்ணுங்க, சண்டை போடுங்க, உண்மை இதுதான் சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபடுங்க. அவர் சொல்றார், அதெல்லாம் வேண்டாம். நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அவர்களாய் தெரிந்து கொள்ளணும். என அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீ நல்லா நடக்கிறத பார்க்கிற போது பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவானவர் எல்லாரும் உன் கூட வாசம் பண்ணும்போது, உன் நிமித்தமாக நீ தங்கி இருக்கிற வீடு ஒரு பரிசுத்த பூமியாய் மாறும்போது,
எரிந்தும் அவியாத ஒரு முற்செடியை போல ஆண்டவருடைய பிரசனம் வல்லமையாய் நீ இருக்கிற இடத்துல வரும்போது, இந்த ஏளனம் பண்ற வாய், நக்கல் பண்ற நாவு, திமிரா பேசுற ஆளு எல்லாம் அடங்கும். ஆண்டவர் சொல்றார், உனக்கு அந்த வழியை வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணு. அதனால யாராவது இந்த வருஷத்துல கடன் போகணும், வேலை வரணும், இது வரணும், அது வரணும்னு அதையே குறியா வச்சிட்டு இருந்தா சொல்லுங்க, அதெல்லாம் வரும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என இந்த மாதிரி ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் என்னை போஷிக்காம போக மாட்டார், அதை பார்த்து கொள்ளுவார். ஆனா இந்த வருஷம் என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நான் பேசுற விதம் மாறணும், எனக்குள்ள ஒரு பெரிய பொறுமை வரணும், எனக்குள்ள ஒரு உண்மை வரணும். சின்ன காரியமா இருந்தா கூட நான் பொய் சொல்ல மாட்டேன் என்கிற உண்மை வரணும். ஜெபம் என் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நான் வீட்டில் ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு நடந்து போறதா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஜெபம் வந்துடணும். காலையில நான் வேலைக்கு போகணும்னு சொல்லி கிளம்புனேன்னா என் பேக்கை எடுத்துட்டு நான் என் வண்டிக்கு போறதுக்குள்ள ஒரு 2-3 ஜெபம் வந்துடணும். இதெல்லாம் வரும்போது நம்முடைய ஆண்டவர் அதுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த எரிகிற அக்கினி, இந்த என்னென்ன இருள்லாம் இருக்கோ, என்னென்ன அசுத்தம்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எரிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்குறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் நிறைய சொல்லலாம், ஆனா நமக்கு நேரம் அவ்வளவுதான் இருக்கிறதுனால இதை மாத்திரம் சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்க கூட இருக்கிறீங்க, சந்தோஷம். கேட்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறீங்க, சந்தோஷம். இந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், அதுவும் சந்தோஷம். வேற என்ன ஆண்டவரே என்று சொல்லும் போது தம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த சமாதானம் என்பது ஒரு பெரிய வார்த்தை. என்ன வாசிக்கலாமா? அதே யோவான் 14ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்றாரு. நீங்க பயந்து கலங்கி ஐயோ என்ன ஆக போகுது, ஐயோ இது என்ன ஆகும், இதெல்லாம் வரும், ஒன்றும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனா கவலைப்படாம இருக்கணும்னா நான் ஒன்று உங்களுக்கு தரேன், அது உங்கள்கிட்ட இருக்கணும். என்ன இருக்கணும்? என் சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். இப்ப ஆண்டவர் சமாதானத்தை வச்சுட்டு போயிட்டார். கேள்வி என்னன்னா, அவர் வச்சுட்டு போன சமாதானம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா? மத்த எல்லாமே வீட்டுல இருக்கு. ஃப்ரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு, ஏசி இருக்கு, டேபிள் இருக்கு, கட்டல் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் வைத்து போன சமாதானம் இருக்கிறதா? அவர் சொல்லுகிறார், இந்த சமாதானம் உனக்கு முக்கியம், இது இல்லாம உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சமாதானத்தை கேளு, நான் தர்றேன்னு சொல்லல. எத்தனை பேர் ஆண்டவரே சமாதானத்தை தாரு, சமாதானத்தை தாருன்னு ஜெபிச்சதை நாம பார்த்துருக்கிறோம். 2 தேசங்கள் யுத்தம் போடுகிறது, அது ஓய்ந்து போகணும், சமாதானம் வரணும், அதுக்காக ஜெபிக்கணும், அது வேற விஷயம். ஆனா நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு சரியா, நம்முடைய வீட்டுக்குள்ள என்ன வேணும்? சமாதானம் வேண்டும். பாஸ்டர் இன்னைக்கு பிரைஸ் லார்ட்னு சொல்லாதீங்கன்னாரு. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஆள் பார்க்கும்போது ஷலோம்னு சொல்றாங்க. ஷலோம்னா என்ன அர்த்தம்? சமாதானம்னு அர்த்தம். அவர் நான் அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னு பார்த்தேன், அவர் சொல்லலை. அதனால பிரைஸ் லார்ட் சொல்றது நிப்பாட்டிட்டீங்கன்னா என்ன சொல்லுங்க? ஷலோம்னு சொல்லுங்க. சரியா? சமாதானம், சமாதானம். இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு கடைசியில் நம்ம வீட்டில் இல்லைன்னா, இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர், நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். எல்லா பக்கம் தண்ணி இருக்கு, ஆனா எந்த தண்ணியுமே குடிக்க முடியாட்டி அதனால என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி சமாதானத்தை பத்தி பெருசா பேசிட்டு சமாதானம் நமக்குள்ள இல்லாட்டி எப்படி? இந்த சமாதானம் யாரால் வரப்போகிறது? சமாதான பிரபுவாலே வரப்போகிறது. அவர் எங்க இருக்கிறாரோ
அவருக்குள்ள இருந்து இந்த சமாதானம் வெளியில வரும். இந்த உறவுல தான் அது வெளிப்படுமே வெளியே. ஆண்டவரே, நீங்க ஸ்விக்கி மாதிரி எங்கெங்கெல்லாம் பெஸ்ட் சமாதானம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து டெலிவரி பண்ணுங்க. எங்க கையெழுத்து போடணுமோ சொல்லுங்க, கையெழுத்து போட்டுறேன், நீங்க போயிருங்கன்னா இந்த கதையெல்லாம் நடக்காது. அவர் இருக்கிற இடத்துல தான் சமாதானம் இருக்குமே வெளியே, அவர் இல்லாத இடத்துல சமாதானம் இல்லை. இப்போ வேதம் சில வார்த்தைகளை சொல்லுகிறது, அது நமக்கு கேட்ட ஆச்சரியமா தான் இருக்குது. அப்போ யார் சமாதானம் சொல்லி பார்க்கும்போது தமிழ் வேதாமத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் ஆங்கில வேதாமத்தில் தெளிவாக இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 2:14. Ephesians 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. சரி, ஆங்கில வேதத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குது? For he himself is our peace. அவர் தான் நம்முடைய சமாதானம். இது நம்ம போய் வேற எங்கேயோ கேட்டு வாங்கிட்டு வர்றதில்லை, இல்லை அவர் கொண்டு வந்து நீங்க கொடுத்துட்டு நீங்க போங்க நாங்க பார்த்துக்கோன்னு சொல்லி இல்லை. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற நம்மை பார்த்து ஒரு ஆள் கேட்கும்போது, உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குதா? உடனே நம்ம சொல்லிடுறோம், நம்ம அட்டண்டன்ஸ் கிளாஸில் எடுக்கிற மாதிரி எஸ் சார். ஸோ கிளாஸில் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, எஸ் சார் எஸ் சார். அட்டண்டன்ஸ் ஓகே போட்டுடலாம். அட்டண்டன்ஸ் ஓகே போட்டால் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் அவன் கவனிக்கிறான்னு அர்த்தம். சின்ன வயசுலயே டீச்சர் திட்டுவாங்க, யூ ஆர் பிசிக்கலி பிரசன்ட் அண்ட் மென்டலி ஆப்சென்ட், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? அங்கதான் இருக்கிறோம். ஆனா இந்த இது எல்லாத்தையும் வச்சு இருந்தாலும் இது வேற எங்கேயோ போயிருச்சு. கோவிட் வந்த உடனே ஜூம் கிளாஸ் எடுக்கணும். ஸோ முதல் முறை ஒன்றை கண்டுபிடிச்சு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்போ வந்தா உட்காந்தா எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, நல்லா ஆச்சு. இருந்தா போல் அவள் அப்படியே சிரிச்சுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் இருக்கிறா, அப்புறம் அப்படி கொஞ்சம் இருக்கிறா. இது அப்புறம் நம்ம இவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக நடத்தலையே, சிரிச்சுக்கிட்டே இருக்குதே என்னடான்னு பார்த்தா அதுக்கு இன்னொரு ஆப் அப்பயே கண்டுபிடிச்சிட்டான். என்ன ஆப் கண்டுபிடிச்சிட்டான்? நம்மளுடைய ஒரு 4-5 போஸை படம் எடுத்து வச்சு அதை ஜூம்குள்ளே கொண்டு வந்து வச்சா நம்ம கிளம்பி போயிடலாம். அது நம்மளை அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப என்னம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறிய, நீ சொல்லுமா அப்படின்னு சொன்னா பதில காணும். ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்குது. என்னடா இது லூசா, கேள்வி கேட்டா பதில் சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கு. கடைசியில் தான் கண்டுபிடிச்சா இதுதான் விஷயம். என்ன அந்த மாதிரி வீட்டில் என்னெல்லாம் இருக்கு. ஜபம் நடக்குதா வீட்டில்? குடும்ப ஜபம் நடக்குது. நீங்கள் குடும்பம் சேர்ந்து பைபிள் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம். அப்போ வீட்டில் எல்லாம் இதெல்லாம் இருக்கா? எல்லாம் ஓகே. சமாதானம் அதுதாங்க இல்லை. ஏன் இல்லை? இந்த ஜூம் கதை தான் நடக்குது. ஆண்டவரே 2 அதிகாரம் ஓகே கடன்னு அவர் நம்ம நிப்பாட்டி வாசிய என்ன வாசிய வாசிக்கு தானே சொன்னீங்க, சும்மா என்ன ஏதுன்னெலாம் கேட்டால் இப்படிலாம் குறுக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. வாசிக்க சொன்னீங்க, வாசிட்டேன். சரி ஜோம் பண்ணீங்களா? ஜோம் பண்ணிட்டேன். என்ன ஜோம் பண்ணேன்? அது வந்து இதுக்கு ஜோம் பண்ணேன், அப்புறம் வேற என்னத்துக்கு ஜோம் பண்ணேன், என்னன்னே உனக்கே தெரியாம நீ ஜபத்தை பண்ணி இந்த ஜபத்தை யாரு கேட்டு உனக்கு பதில் சொல்ற? ஸோ இன்னைக்கு இதெல்லாம் நான் செய்கிறேன் நினைச்சு நாமே ஏமாத்திட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் கெடுதல் இல்லை, ஆனா அது ஆரோக்கியமானது அல்ல. அது நமக்கு பெற்றுத்தர வேண்டியதை இன்னும் நமக்கு பெற்று கொடுக்கல. அப்ப நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் கொடுக்கிற சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். வேதம் சொல்லுகிறது he is our peace. அவர் தான் நம்முடைய சமாதானம். அவர் அங்கே இருக்கும் போது அப்படித்தான் படவுல போறப்ப பெரிய காத்தடிச்சிச்சு. அவர் நெத்திரியா இருந்தார். ஆனா எழும்பி இறையாதே அமைதியா இருன்னு சொன்ன உடனே அமைதியாச்சு. ஆனா அதுக்காக அவர் இயேசுவை தேடி போகல, கூட தான் இருந்தார். நம்ம பாட்டு பாடுற மாதிரி, என் கூடவே இரும், என் பக்கத்திலே இரும். அவர் கூட இருந்து பக்கத்திலிருந்து அதட்ட வேண்டிய காரியங்களை அதட்டுவார்.
அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா எதுவுமே அண்டாது. இந்த பங்களாதேஷ்காரங்க இந்த பிராங்க் பண்ணும்போது ஒரு பிராங்க் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஊரில் இந்த பொம்மையெல்லாம் விற்பாங்க தெரியுமா, நாய் பொம்மை பூனை பொம்மைன்ற மாதிரி பெருசா புலி பொம்மை நல்ல இவ்வளோ பெருசு, இதை தூக்கிட்டு போய் தூங்கிட்டு இருக்கிற ஒரு நாய்க்கு முன்னாடி வச்சிருவாங்க. நாய் அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறது, திடீர்னு கண்ணை வெளிச்ச உடனே முன்னாடி இவ்வளோ பெரிய புலி, அது பொம்மை தான். அப்போ தமிழில் தான் நம்ம சொல்லுவோமே, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு. அது தூக்க கலக்கத்தில் இப்படி புலியை பார்த்த உடனே தமிழில் சொல்லணும்னா தெரிச்சு ஓடும். அப்புறம் அங்கே போய் தான் பொம்மை தானா. இந்த மாதிரி ஆண்டவர் உள்ளுக்குள்ள இருந்தாருன்னா இந்த வர்ற பிசாசு வர்ற இது எல்லா சனியனும் தெரிச்சு ஓடும். இன்னைக்கு அது கூடாரம் போட்டு ஏர்பிஎன்பி போட்டு வீட்டிலே குடி இருக்குதுன்னா அப்ப வீட்டில் இருக்க வேண்டியவர் இல்லை. தமிழ்ல பேசும்போது திட்டும்போது மட்டும் சொல்ற, கதவு திறந்துன்னா கண்ட நாயும் உள்ளுக்கு வருதுன்னு. அவர் இருந்தா கதவு திறந்தாலும் ஒரு நாயும் வராது. இன்னைக்கு போய் தேடி பாருங்க ஆண்டவர் இருக்கிறாரான்னு. அவர் இருந்தால் அந்த இடத்துல சமாதானம் இருக்கணும். உங்க வீட்டில் சமாதானத்தில் விளக்கரம் வந்து எதுனாலும் ஒரு ஸ்கேல் சொல்லிடுவோம். அமெரிக்காவுக்கு போயிட்டு நீங்கள் எனக்கு ஒரு நூடுல்ஸ் கொடுங்க, சூப் கொடுங்க அப்படின்னா முதல் கேள்வி, ஸோ இன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10 how much do you want? 1லேருந்து 10 வரைக்கும் எவ்வளோ காரம் போடணும்? அப்போ மக்கள் சொல்லுவாங்க 0 போதும் எனக்கு, இல்லாட்டி 1, இல்லாட்டி 2. நம்ம அந்த ஊருக்காரன் மிளகாக்கும் நமக்கும் பிரச்சனையே இல்லை, நீ 10 போடுப்பா பரவாயில்ல அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு உங்களை வந்து உங்க வீட்டில் இருக்கிற சமாதானம் இந்த ஸ்கேல் ஆஃப் 1 to 10 எத்தனையில் இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லணும் 10ல் இருக்குங்க, அது குறையாம பார்த்துக்கணும் அதுதான் அப்படின்னு சொல்றவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒருவேளை அந்த 10 பக்கமே நீங்கள் போகலை, இன்னும் 1, 2, 3ன்னு இங்கேயே இழுத்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லணும், இந்த வருஷத்தில் இதை 10க்கு கொண்டு போகாமல் நான் விட மாட்டேன். இதுதான் என்னுடைய நோக்கம். இந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய சமாதானம் இருக்கணும். எந்த அளவுக்கு சமாதானம் இருக்கணும்னா, நான் வீட்டில் போய் அப்படி படுக்கும்போது என் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கணும். படுக்கும்போது எப்படி படுக்கக்கூடாது, ஐயோ இப்படி கையை வச்சிட்டீங்கன்னாலே எங்க கதை கந்தல்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, இந்த கை எங்க இருக்குது, எப்படி இருக்கணும். எனக்கு ஒரு கவலை இல்லை, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுகிறார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவரே தான், வேற யாரும் இல்லை. அப்ப இல்லைன்னு சொன்னா அவர் சொல்றாரு சமாதானம் இல்லையா? யார் வீட்டுல சமாதானம் இல்லாம நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு தொடச்சு கிளீன் பண்ணிட்டேன், ஒண்ணு கூட விட்டு வைக்கல. நம்ம சொல்லணும், ஆண்டவரே எனக்கே தெரியும் நான் துன்மார்க்கன் இல்லை, ஆனா கொஞ்சம் துன்மார்க்கம் என் மேல கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்குது. இந்த ஒட்டிட்டு இருக்கிற துன்மார்க்கம் எல்லாத்தையும் நான் கழிச்சு விட்டேன்னா என் கூட நீங்க இருப்பீங்க, உங்களுடைய சமாதானம் என் கூட இருக்கும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நாம கேட்கணும். அவர் வரும்போது கூடையே அந்த ஒரு பெரிய அமைதி, அது எதெல்லாம் வந்து அலக்கழிச்சிட்டு இருந்துச்சோ, அந்த லேகியோன் கல்ற தோட்டத்தில் அவன் பண்ண அட்டகாசத்துக்கு அளவே இல்லை. ஆனா இயேசு வரும்போதே அவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளிப்படுது. சொல்றான், ஐயோ என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர்னு. அந்த மாதிரி நமக்கு உள்ள நம்ம வீட்டை சுற்றி
நம்ம வீட்டு ஆட்களை சுற்றி கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா துன்மார்க்கமும், எல்லா தீமையும், எல்லா அசுத்தமும் இயேசு நாமத்தினால விலகி போகணும். கர்த்தர் நமக்குள்ள அதிகமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி உறுதி செய்து கொள்வது? முதல்லயே வசனம் வாசிச்சோம், 23 என்ன வாசிச்சோம்? என் கற்பனைகளை நீங்க கை கொள்வது நிமித்தம் என் பிதாவும் நானும் உங்களிடத்துல வந்து வாசம் பண்ணுவோம்னு சொன்னார். நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னார். அப்பதான் நான் சொன்னேன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை பல விதத்தில் பார்க்கலாம். எரிகிற முச்செடியை போல நம்ம ஒரு கற்பனையில பார்க்கணும். நம்ம வீட்டுக்குள்ள அப்படி ஒன்றும் எரிய போறது இல்லை, முச்செடியும் இல்லை. ஆனால் நம்முடைய கற்பனையில, நம்முடைய வீட்டின் மத்திய பகுதியில் அப்படி அணையாத எரிகிற தீபமாக கர்த்தருடைய பிரச்சனை நமக்குள்ள இருக்குமானா சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அது என்னன்னு கேட்டுரும். அப்ப அதே இடத்துல அவர் சொல்லுகிறார், காலணிகளை கலட்டி வை. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இது என் வீட்டுக்கு ஏற்றது அல்ல, இது என் வாழ்க்கைக்கு ஏற்றது அல்ல என்று சொல்லி ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா என் வாழ்க்கையை விட்டு எடுக்க வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து பரிசுத்தமா என்னை பார்த்துக்கொள்வேன் என்று சொன்னா என் வீடு கர்த்தர் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாய் மாறும். அடுத்தது ரட்சிப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறது போல ஒரு சந்தோஷம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கு, இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லை. ஒருத்தர் வந்து ஆண்டவரோட இருந்து பின்வாங்கி போயிட்டார், இன்னொரு ஆண்டவர் பக்கமே வரல. இன்னொருத்தர் ஆண்டவரை பற்றி பேசினா அடிப்பேன்னு சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் என்ன செய்வது என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இதுல இருந்து எதெல்லாம் அகற்ற வேண்டுமோ அது எல்லாத்தையும் நீ அகற்றுகிற நேரத்தில் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். உன் மூலமாய் வரும், உன்னுடைய நடத்தையின் மூலம் வரும். கர்த்தர் உன்னுடைய நடத்தையை பயன்படுத்துவார். கடைசியா பார்த்தோம், சமாதானத்துக்கு காரணராய் இருக்கிறவர் நம்மோடு கூட அதிகமாக இருக்கும்போது நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா கொந்தளிப்பு, எல்லா சச்சரவு, எல்லா ஏமாற்றம், எல்லா குளறுபடி எல்லாம் இயேசு நாமத்தினாலே அடங்கி போகும். புது வருஷத்துல இதுதான் நமக்கு வேணும். இல்லாட்டி நாம செய்யறது ஒன்னே ஒண்ணுதான், கேலண்டரை மட்டும்தான் மாத்திரம், வெளியே ஒன்றும் மாறுறது கிடையாது. புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டாலும் அன்னையோட கழட்டி வச்சிடறோம், அதோட முடிஞ்சு. ஒன்றும் மாறுறது கிடையாது. ஆனால் புது வருஷத்தை கொண்டாடுறதுக்கு நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, புதுமையான காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அவரு சொல்லியிருக்கிறார், இதோ நான் ஒரு புது காரியத்தை செய்கிறேன், அதை இன்றைக்கே செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வீட்டுக்கு போய் சொல்லுங்க, ஆண்டவரே புதுசாக செய்யணும், இந்த வருஷம் அந்த வீடு மாறணும், இந்த வருஷம் என்னுடைய வாழ்க்கை மாறணும், இந்த வருஷம் என் குடும்பம் மாறணும், இது எப்படிலாம் மாறணுமோ எனக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் மாறி உடைய பிரச்சனை இங்கே இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் படுக்க போகும்போது சிரிச்சுக்கிட்டே படுக்கணும்ப்பா, ஆண்டவர் இவ்வளோ நன்மை செய்திருக்கிறான், அந்த நிலைக்கு என்னை கொண்டு போங்கன்னு சொல்லுங்க. அதுதான் கர்த்தர் செய்கிற செயல். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம் ஒரு நிமிஷம்.